பீஷ்ம துரோணருக்கு எதிரில் அனைத்து அரசர் முன்னிலையில் கூடியிருக்கும் கௌரவர்களை பார்த்தனே பார் எனச் சொன்னார். ஹரியோம். அர்ஜுனன் 2 சேனைகளுக்கு நடுவில் தேரை நிறுத்துங்கள் என்று கூறியவுடன் பகவானும் தேரை ஓட்டிக்கொண்டு சென்றார். ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது பகவான் தன் அவதாரத்தின் நோக்கம் இந்த ஆன்மீக உபதேசத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. இந்த உபதேசத்தை கொடுப்பதற்கான சரியான நேரமும் சரியான இடமும் வந்துவிட்டதை எண்ணி தேரை 2 சேனைகளுக்கு நடுவில் பீஷ்மர் துரோணர் இருவருக்கும் எதிரில் நிறுத்திய பிறகு பார்த்தனை பார்த்து கூறுகின்றார், ஹே பார்த்தனே பார் என்று. பார்த்தனே பார் என்று சொல்லும் அந்த சொல்லுக்கு பின்னால் அர்ஜுனனுக்குள் ஏதோ ஒரு மையத்தை கிளர்ச்சியடைய செய்துவிட்டது. இதுவரையிலும் என்னோடு யுத்தம் செய்ய வந்திருக்கும் எதிரிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்ன அர்ஜுனனின் மனதில் பகவான் கூறிய அந்த சொல்லானது எதிரிகளாக பார்ப்பதை விட்டுவிட்டு துரோணரையும் பீஷ்மரையும் பாசம் கொண்ட உணர்வோடு பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஆம், இதற்காகத்தான் பகவான் கிருஷ்ணர் காத்து கொண்டிருந்தார். என்ன விதமான மாற்றங்கள் அர்ஜுனனின் மனதில் வெளிப்பட்டது என்பதை நாம் அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஹரியோம்.